Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, first thing first, I am not your financial advisor or expert. ஸோ இங்கே நான் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது. இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, எஸ்டர்டே நம்ம பார்த்தது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோலை எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக வீடியோ மேட்ருக்கு வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி வந்து நான் 4ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீட்டில் பணமாக சேர்த்து வைக்கிறது ஆர் பேங்க்கில் எஃப்டியாக போட்டு வைக்கிறது. இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வந்து நான் வாக்கிங்காகவும், பஸ்ஸை வந்து நான் கோல்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி கோல்டு ஆர் சில்வர். நீங்கள் எதை வந்து ஒரு வாங்கி வீட்டில் வைக்கிறீங்களோ இல்லை டிஜிட்டல் கோல்டாக வாங்குறீங்க வாட்டெவர், ஸோ அதை ஒரு கோல்டாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதை நான் பஸ்ஸாகவும், ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் ஐ மீன் நிஃப்டி 50 ஆர் எஸ்பிஐ, எல்ஐசி பேங்க், அதோட ஷேரு, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ட்ரெயினாகவும், 4வதாக வந்து கிரிப்டோ, தட் இஸ் ஃப்ளைட். எஸ், மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட், பிட்காயின், எத்தீரியம், செயின்லிங்க் சொல்லலாம்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கிரிப்டோ ஃப்ளைட்டாகவும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாக்கிங் எதை வச்சு நடப்போம்? லெக்ஸு, நம்மளோட லெக்ஸ். அது நமக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா, டே டு டே லைஃபுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கேஷ் நம்மகிட்ட இருக்கணும். பட் அந்த ஒன்றை மட்டும் வச்சு நம்ம கோலை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது பேசிக் கண்டிப்பாக வேணும். ஸோ அது வேணும் ஃபஸ்ட் திங். 2வது கோல்டு. கோல்டு வந்து எதுக்காக எல்லோரும் சேர்க்குறாங்க, வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து இது பீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம நாட்டுக்கு கரன்சி கீழே போகும்போது நம்ம வந்து கோல்டோட வேல்யூ வந்து கீழே போகாது. ஏன்னா கோல்டு வந்து குளோபலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது டாலரில் இருக்கனால வந்து நீங்கள் நம்ம நாட்டு கரன்சி இங்கே போகும்போதும் கோல்டோட வேல்யூ நீங்கள் வைக்கும்போது அது டாலரில் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ நம்ம கரன்சி வேல்யூவோட கோல்டு வந்து எப்பயும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து கோல்டு எல்லாரும் வந்து கீப் அப் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இது. 3வது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட்டில் வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, பிஸ்னஸ் பீப்புளெலாம் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரியோட எக்கனாமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிம்பாங்க. கிரிப்டோ, இது வந்து டோட்டல் அண்ட் நியூ கான்செப்ட். டெக்னாலஜி பேஸ்டான ஒரு விஷயம். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைவசியாக இருக்குது, இந்த காலத்தில் மக்கள்லாம் ப்ரைவசி விரும்புறதுனால வந்து ப்ரைவசி ஒரு பேஸாக வச்சு ஆரம்பித்த டெக்னாலஜி தான் அந்த கிரிப்டோ. ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. ஸோ இந்த நடக்கிறது பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு 4 மோடு இருக்குது. இதில் பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுன்னா, ஃப்ளைட் தான் நம்மளை நினச்ச இடத்துக்கு சீக்கிரம் கொண்டு போய் விடும். அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி டேரெக்டாக ஃப்ளைட்டில் நம்ம போர்டு பண்ணி சீக்கிரம் நம்ம கோலை அடைஞ்சிடலாம்னு நினப்போம். பட் அப்படி முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் நடக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா காலை உதறிட்டு நடந்துட்டு போயிடலாம். பஸ்லேருந்து ஸ்லிப் ஆகும், இல்லை பஸ்ஸில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இன்னொரு பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும். ட்ரெயின் ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் கிட்டத்தட்ட சேம் தான். உங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் எலமெண்ட் ஜாஸ்தி தான். பட் இன்னும் சொல்லப்போனால் ட்ரெயினில் விட உங்களுக்கு ரிஸ்க் ஒரு ஒரு சேஃப்கார்டுக்கோ ஏதோ ஒன்று பீப்புள் நிறைய பேர் போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா சேஃப்டி ப்ரிகாஷன் எதுவும் இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏறும்போது யாரும் வந்து நீங்கள் இதை பண்ணிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க, சேஃப்டிக்கு இதை பண்ணிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க யாரும் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. ஆனால் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அதை தான் பேசுவாங்க. இது இப்படி ஆச்சுன்னா இப்படி பண்ணுங்க, அப்படி ஆச்சுன்னா இப்படி பண்ணுங்கன்னு சேஃப்டிக்கு உங்களுக்கு அவ்வளோ சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அந்தளவுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு 10 to 15 இயர்ஸ் ஒரு இயர் வைக்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம சர்வே ஆகணும். சர்வே ஆகிறதுக்கு வந்து 15 வருஷமும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. வெதர் கண்டிஷன் அது இதுன்னு இருக்கும். ஸோ ஃப்ளைட் வந்து எப்போ ஏறணும், எப்போ இறங்கணும்னு தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஃப்ளைட் மட்டும் நம்ம ஃப்ளைட்டில் மட்டும் போக முடியாது. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பீட், இட்ஸ் அபவுட் ட்ராவல் மோட். எப்போ நடக்கணும், எப்போ பஸ்ஸில் போகணும், எப்போ ட்ரெயினில் போகணும், எப்போ ஃப்ளைட்டில் போகணும்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். கேஷ் அவங்ககிட்ட இருக்கணும். நடந்து இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம், அதுக்கு பஸ்ஸு தேவை. பஸ்ஸுலேருந்து தான் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போக முடியும். ஸோ இங்கே வந்து உங்களோட கேஷ் பேங்க்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ கேஷ் கண்டிப்பாக இருக்கணும். கோல்டு கண்டிப்பாக இருக்கணும். அது உங்களுக்கு மெயின் ரீசன். ஸோ 3 இல்லை 4 அது உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. 3 உங்களுக்கு வந்து ட்ராக் இருக்கும், முன்னாடி ரெக்கார்டு இருக்கும், பார்த்து யூ கேன் ஏதாவது மேனுவல் மாதிரி யூ கேன் ட்ராவல் இன் தட். கிரிப்டோ டோட்டலி நியூ ஜேர்னி. அது வந்து அது நீங்கள் உங்களுக்கு ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் பண்ணி உங்களுக்கு இது என்ன டைரெக்ஷனில் போகும்னு நீங்கள் அதை பற்றி படித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது டேரெக்டாக போக முடியும். ஸோ அதில் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் நினச்சதோட இன்னும் ஸ்பீடாக போக முடியும். ஸோ
தட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ இந்த 4ல் ஏதாவது 3ல் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 3 நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சது வந்து கோல்டு, ஸ்டாக்கு, கிரிப்டோ, இந்த 3 நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறேன். ஆனால் என்னதான் என் ஃபேவரட் கிரிப்டோவாக இருந்தாலும் அதில் நான் இப்போ ரொம்ப முழுசாக இல்லை, லைட்டாக தான் இப்போ எங்கள் உள்ள கால் விட்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விடுவேன். பட் இப்போயும் நான் லேர்னிங்கில் தான் இருக்கேன். ஸோ கிரிப்டோ இஸ் எவ்ரி ஷுட் நோ, எவ்ரி ஷுட் லேர்ன் கிரிப்டோ வாட் இட் இஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மோட நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது என்னோட இது வாக்கிங் பஸ். இது 4லேயும் இருக்கிறவங்க சூப்பர் குட், சூப்பர் வெல். பட் நான் என் கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால நான் இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறது வந்து கோல்டாகவும், கிரிப்டோ அண்டு கேஷாகவும் நான் 3 தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ கேஷாக கொஞ்சம், கோல்டாக கொஞ்சம், கிரிப்டோவாக கொஞ்சம் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட அப்கமிங் ஜேர்னியில் நான் ஹோல்ட் பண்ண போகிறது. ஸோ தேங்க்யூ, பாய்.